ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய விருப்பத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காக தான் நாளைக்கு இந்த மனிதரின் ரூபத்தில் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போறேன். நீ ஆசைப்பட்டது நடக்கலன்னு நீ ரொம்ப கவலையோடும் வருத்தத்தோடும் இருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் இப்போது சந்தோஷத்தோடும் வெற்றி களிப்போடும் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப நாளா நீ ஒரு விஷயத்தை ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். ஆனால் அது நடக்கிற பாடா இல்லைன்னு நீ நிம்மதி இழந்து தவிப்பதை பார்த்தேன். அதனால்தான் இப்போதே இரவோடு இரவாக அதை நடத்தி முடிப்பதற்கான வேலைகளை செய்ய போறேன். நாளைய நாள் நிச்சயம் உனக்கு வெற்றிக்கான நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும்படி செய்ய போறேன். வாழ்க்கையில எப்போதும் எதையாவது பெருசா சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு கனவுகளோடு வாழக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். முதல்ல உனக்கு வயசாகுது, காலம் போகுது, நேரம் போகுதுன்னு இந்த சிந்தனைகளை எல்லாம் மறந்துவிடு. கனவுகள் நனவாக்கும் அந்த நாளை மட்டுமே பற்றி நீ யோசி. உன் வயசாகுதுன்ற இந்த எண்ணமே உன் கனவுகளை சிதைத்துவிடும். உன்னை முன்னேற விடாம உன்னை சோர்ந்து போகவும் செய்யும். யாருக்கு தான் வயசாகலை, எந்த உயிருக்கு தான் வயசாகலை? வயசாகுதுங்கிறதுக்காக யார் இந்த உலகத்தில் வாழாமல் இருக்காங்களா, சாப்பிடாம இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது உன் வயதை பொருட்படுத்தாமல் உன்னுடைய செயல்களை பொருட்படுத்து. உன்னுடைய செயல்களை சிறப்பாக நீ செய்யும் போது கண்டிப்பா உன்னுடைய ஆசையும் விருப்பமும் நிச்சயம் நிறைவேறும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை நானே நேரில் வந்து செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதால் தான் நாளைக்கு என்னுடைய நாமம் கொண்ட ஒரு நபரை உன் வாழ்க்கையில உன்னை தேடி அனுப்பி வைக்க போறேன். இந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து மங்களகரமான லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய அந்த பெண்ணாகவே நான் வந்து உனக்கான விஷயத்துல உதவி செய்ய போறேன். அப்புறம் என்ன, நீ கேட்டதெல்லாம் இனி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். உன் கவலைகளை நினைச்சு அழுது மூளையில முடங்கி போகாதே. எந்த ஒரு மனிதர் அழுதாலும் கவலைகளை நினைச்சு கலங்கினாலும் நான் அவங்கள விட்டு தூரமாக விலகி போயிடுவேன் என் செல்லமே. அதனால எப்போதும் தெம்பா தைரியமா இரு. எனக்கு அழுகிற பிள்ளைகளை விட தைரியமா துணிச்சலோடு இருக்கிற பிள்ளைகளைத்தான் பிடிக்கும். உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றவே நான் வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கண்ணீர் விட்டுற மாட்டேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நாளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இதை முழுவதுமாக கேட்டு முடி. நான் மனசு வச்ச பிறகு உனக்கு நடக்காத காரியம்னு எதுவுமே இருக்க விட மாட்டேன். இப்போது உன்னுடைய கனவு என்ன, உன் ஆசை என்ன, உன்னுடைய விருப்பம் என்னன்னு அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகி அம்மா இனிமேலும் காலம் தாழ்த்த விரும்பவில்லை. அதனால்தான் உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில நீ எதை தொலைச்சாலும் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ தொலைச்ச வாழ்நாளை மட்டும் மறுபடியும் திரும்ப மீட்டெடுக்கவே முடியாது என் செல்லமே. அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில ரசிச்சு சந்தோஷமா கொண்டாடி மகிழ பாரு. உனக்கு வரக்கூடிய துன்பங்களை பெருசா நினைச்சுக்கிட்டு துயரப்பட்டு மனசு சோர்ந்து போகாதே. எல்லா துன்பங்களும் உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை கஷ்டப்படுத்த அல்ல, உன்னை பக்குவப்படுத்த தான் வந்திருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மீது உன் முழு கவனத்தையும் நீ செலுத்தினா பிரச்சனைகள் தான் இன்னும் அதிகரிக்கும். அதனால பிரச்சனைகளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்து. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் வந்தாலுமே கூட அதுல இருக்கிற பிரச்சனையை மட்டுமே யோசிக்காம அதுல இருக்க நல்ல நல்ல வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சு அதுல கவனம் செலுத்தும் போது கண்டிப்பா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். நீ எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில அதிகமாகி போகும். அதனால எப்போதும் உயர்ந்த நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்து. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை என் செல்லமே. உன்னிடம் பலம் இருக்கும்போது எதிரிகளை அதிகமாக சேர்த்து வச்சுக்காத. ஏன்னா நீ இப்ப தெம்பா இருக்கலாம், வயசு இருக்கலாம், இளமை துடிப்போட இருக்கலாம். அதுக்காக எல்லாரையும் நீ பகைச்சுக்கிட்டினா நாளைக்கு கொஞ்சம் பலமிழந்து உனக்கு வயசாகும் போது நீ சேர்த்து வைக்கும் இந்த எதிரிகளாலேயே நீ வீழ்த்தப்படுவாய்.
இந்த வஞ்சகம் கொண்ட பொல்லாத மனிதர்கள் நேரங்காலம் பார்த்து சரியான நேரத்தில் உன்னை அழிக்கக்கூடும். அதனால எப்பவுமே சரி, எல்லார்ட்டையும் நல்லா சிரிச்ச முகமா, அன்பா, பாசமா, இனிமையாக இருக்க பழகு. இந்த வராகி அம்மா உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் இருந்து உன்னை விட்டு யார் விலகி போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன். நீ எப்போதும் எல்லா காரியங்களையும் சுறுசுறுப்பாக தீவிரமாக செய்ய பழகு. என்னை சரணடைந்த உன்னை ஆசிர்வதிச்சு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓ மனசுக்குள்ள நீ நினைக்கிறத அனைத்தையும் வெளியே பேசிவிட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நீ எப்பயும் நல்லதை தான் நினைக்கிற, நல்லதை தான் யோசிக்கிற. எப்பவுமே யதார்த்தமா அப்பாவியா வெள்ளந்தியா நீ இருந்தாலும் நீ சொல்ற விஷயத்த நல்லதுக்காக தான் சொல்றன்னு மற்றவங்க நினைக்கக்கூடியவர்களாக இல்லை. அதனால தான் நினைக்கிறதையெல்லாம் வெளியே பேசாம எந்த வார்த்தையை பேசினாலும் யோசிச்சு பேசுன்னு சொல்றேன். அதே போல ஒன்றுக்கும் உதவாத வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையான விஷயங்களை மட்டும் பேசு. தேவையற்ற விஷயங்களையும் உனக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களையும் நீ பேசும்போது அது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் குறைச்சிடும். எல்லா இடங்களிலும் யோசிச்சு பேசு, அளவா பேசு. உன் வாழ்வில் நீ இழந்ததையெல்லாம் இப்போது தேடிக்கொண்டிருந்தாலும் அதை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க இப்போது இந்த வராகி அம்மா நானும் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே உனக்கு எந்த குறையும் இல்லாம நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவாக நிம்மதியை தரும் வகையில உன்னிடம் வந்து சேரப்போது. உன்னிடம் இல்லாததை நீ ஆசைப்படுவதை அடைவதற்காக நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பா நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் அதற்காக நீ ஆத்திரப்படாதே. உன்னை பெருசா மதிக்காதவங்க மத்தியில உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை விட்டு கொஞ்சம் விலகி நிற்க பழகு. உன்னை உதாசீனப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் இடங்கள்ல உன் நிழல் கூட நிற்காம நீ பார்த்துக்கோ என் செல்லமே. உனக்கு பொருந்தாத இடங்களில் உன்னை புகுத்தி கொள்ள நீ முயற்சிக்காதே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றத நம்பிக்கையோட இரு. உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் சூழ்நிலையில் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருந்தீனா அந்த நம்பிக்கை ஒன்றே நீ இழந்த அனைத்தையும் திரும்ப உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். எப்போதும் ஓ மேலையும் நீ தன்னம்பிக்கையோட இருக்கணும். இந்த வராகி அம்மா என் மேலையும் நீ இறை நம்பிக்கையோட இருக்கணும். இந்த தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் சேரும்போது உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பா உன்னால வெற்றி பெற முடியும். உன்னுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியில முடிஞ்சாலும் நீ மறுபடியும் பயிற்சிகளை அதிகப்படுத்தும் போது முயற்சி சரியானபடி நடந்து முடியும். எந்த விதத்திலும் நீ குறைந்து போகவோ தோற்று போகவோ நான் விட்டுட மாட்டேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வச்சு உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ நம்பிக்கையோட இருந்தீனா உன் வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என் செல்லமே. உனக்கான செயல்கள் எப்போதும் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் எதற்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் அழகாக நானே வந்து உன் கைகளை ஒப்படைப்பேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நீ பார்க்குற அத்தனை விஷயத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காம கிடைச்சதை மனநிறைவோடு திருப்தியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போறேன்.